ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுக்கு ஆர்வமில்லை, விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டு. வெளிநாட்டு பண அனுப்பல்கள் அதிகரிப்பு, இலங்கை மத்திய வங்கி அறிவிப்பு. பலத்த காற்று வீசக்கூடும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை. எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த திட்டம். சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழினத்தின் துரோகிகள், மொட்டு கட்சி குற்றச்சாட்டு. தேர்தலை எதிர்கொள்ள ராஜபக்சக்கள் தயார், மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளர் விரைவில் வெளிவருவார், மஹிந்த. 8 கூறிய ஆயுதங்களுடன் சுன்னாகத்தில் ஒருவர் கைது. அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் மகளிர் உலக கிண்ண போட்டியில் பங்கேற்கும் தமிழீழ மகளிர் அணி. புதிய முன்னணியை உருவாக்க திட்டமிடும் சஜித்தின் பாரியார். தொடர்பான விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்களுக்கு காணப்படும் ஆர்வம் தமிழ் மக்களுக்கு இல்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CB விக்னேஸ்வரன் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள சகல தரப்பினரும் கருத்துக்களை பெற்றதன் பின்னரே தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் என விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பண வழங்கல்கள் 475.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதேவேளை இவ்வருடத்தின் கடந்த மே மாதம் வரையிலான பண அனுப்பல்கள் 2624.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2023 இதே காலப்பகுதியுடன் ஜனவரி தொடக்கம் மே ஒப்பிடும் போது 11.8% வளர்ச்சியாகும் என இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்பு பிரித்தானிய அரசாங்கத்தால் தொலைதூர பிரதேசமான டியாகோ கார்சியாவிலிருந்து ருவாண்டாவிற்கு அனுப்பப்பட்ட இலங்கை தமிழர்கள் தாம் தனிமைப்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பற்றதாக உணர்வதாகவும் தெரிவித்துள்ளனர். ருவாண்டா என்ற இந்த ஆபிரிக்க நாட்டை அவர்கள் திறந்த சிறை என்று விவரிப்பதாக கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்திலிருந்து ருவாண்டாவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்பும் அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய உடன்படிக்கை தொடர்பில் இங்கிலாந்தின் அரசியல் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன. கையொப்பமிட்டதாக ராஜதந்திர குறிப்புகளை பயன்படுத்தி இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை கோரிக்கையின் கீழ் இந்த தகவலை வெளியிடும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் என இங்கிலாந்து வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளதாக BBC குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய பெருங்கடலில் டியாகோ காசியா தீவிலிருந்து அனுப்பப்பட்ட தமக்கு சிக்கலான மருத்துவ தேவைகளை ருவாண்டாவில் பூர்த்தி செய்யப்படவில்லை என குறித்த நால்வரும் தெரிவித்துள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கு வாரத்துக்கு $50 வழங்கப்படுகின்றன. எனினும் அவர்கள் ருவாண்டாவில் தொழில் செய்ய அனுமதிக்கப்படவில்லை. தாம் 4 பேரும் தெருவில் துன்புறுத்தல் மற்றும் தேவையற்ற பாலியல் தொந்தரவுகளை எதிர்கொண்டதாக கூறியுள்ளனர். தம்மை பொறுத்தவரையில் தாம் சுய சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் என்று குறித்த நால்வரும் கூறியுள்ளனர். வெளியே செல்ல மிகவும் பயமாக உள்ளது. இந்த நிலையில் தமக்கு நிரந்தரமாக இங்கிலாந்தில் வாழ்வதற்கு இடம் கிடைக்குமா என காத்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளானதன் காரணமாகவே தாம் நாட்டை விட்டு வெளியேறி கனடாவுக்கு செல்ல முயற்சித்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களில் 3 பேரில் 2 இளைஞர்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளடங்குகின்றனர். 4ஆம் மாணவர் குறித்த பெண்ணின் தந்தை ஆவார். தமது மகளுடன் ருவாண்டாவில் தங்கியிருக்க அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்துக்கும் ருவாண்டாவுக்கும் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் கீழ் இந்த இலங்கை தமிழர்கள் ருவாண்டாவில் தங்க அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டுள்ளதாக பிவத்ரஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜூலை மாத முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை ஜனாதிபதி ரணில் தீர்மானிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார். மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார். 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கு போதிய புள்ளிகளை பெறாத மாணவர்களுக்கான தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெறுவதற்கான கடன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட கடன் தொகை 15 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கடன் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை வங்கி மேற்கொண்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் 3 முறை சித்தியடைந்த மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க முடியும்.
இந்த கடன் வட்டியில்லாது மற்றும் பட்ட படிப்புக்கு பிறகு ஒரு வருட சலுகை காலத்துக்கு பிறகு திருப்பி செலுத்தப்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களான சம்மதனும் M.A. சுமந்திரனும் தமிழினத்திற்கு துரோகம் செய்தவர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஏற்பாட்டாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க பல தடவைகள் முன்வந்த போது சம்பந்தனும் சுமந்திரனுமே அதனை குழப்பி அடித்தார்கள். அவர்கள் இருவரும் ராஜபக்சக்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுபவர்கள். வெளிநாடுகளிடம் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த அவர்கள் இருவருக்கும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். அவர்களின் கட்சியும் அந்த தேர்தலில் படுதோல்வி அடைய வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியை வெற்றியடையும். எனவே தமிழ் மக்கள் எமது கட்சியின் பின்னால் அணிதிரள வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு நாம் தீர்வு வழங்குவோம் என தெரிவித்துள்ளார். நாட்டில் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடாத்தப்பட வேண்டும் எனவும் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள ராஜபக்சர்கள் தயார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலை பிற்போடும் ஐக்கிய தேசிய கட்சியின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்குமா என ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த தேர்தலுக்கும் ராஜபக்சக்கள் பயப்படுபவர்கள் அல்ல. நான் ஜனாதிபதியாக இருந்த வேளை தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தினேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்த வேண்டும். அவர் தவறு இழைக்க மாட்டார் என நம்புகின்றேன். அதேவேளை தேர்தல்களை பிற்போட நாம் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக பிரதான தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தியே தீர வேண்டும். எமது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. ஜனாதிபதியிடம் இதனை தெரிவித்துள்ளோம். இவருடன் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆக வேண்டும். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விரைவில் வெளிப்படுவார் என தெரிவித்துள்ளார். ஆபத்தை ஏற்படுத்தும் கொரிய ஆயுதங்களுடன் சுன்னாகம் ஈவினி பகுதியில் சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரை குறித்த ஆயுதங்களை மீட்டதுடன் சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். சுன்னாகம் ஈவினை பகுதியில் வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு சொந்தமான வீட்டில் பால் உள்ளிட்ட கூறிய ஆயுதங்கள் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கமைய குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 8 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பாக கைதான சந்தேக நபரிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த நபர் பல்வேறுபட்ட வன்முறை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கும் போலீசார் குறித்த விடயத்தில் வெளிநாட்டு பிரஜைக்கும் தொடர்புள்ளதா அல்லது வேறு நபர்களுக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக போட்டித்தன்மையே இலங்கையின் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தை முன்வைத்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது. சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்திட்டத்தின் போது தேசிய கடன்களை மறுசீரமைக்கப் போவதில்லை என குறிப்பிடப்பட்டது. ஆனால் தேசிய கடன்கள் தான் முதலாவதாக மறுசீரமைக்கப்பட்டது. வெளிநாட்டு அரச முறை கடன்களை இன்று மறுசீரமைப்பதாகவும் நாளை மறுசீரமைப்பதாகவும் அடுத்த மாதம் மறுசீரமைப்பதாகவும் அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் $1 கடன் கூட இதுவரை மறுசீரமைக்கப்படவில்லை. இதுதான் உண்மை. இலங்கையின் மொத்த கடன் பெறுமதி $100 பில்லியன் என்று அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டோம், பணவீக்கம் குறைவடைந்து விட்டது என அரசாங்கம் பெருமை கொள்கின்றது. ஆனால் கடன் நிலைமை பற்றி எதுவும் குறிப்பிடுவதில்லை. 2024ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் மாத்திரம் அரசாங்கம் $4 பில்லியன் தேசிய கடன்களை பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரச முறை கடன் $100 பில்லியன் உயர்வடைந்துள்ளது. இலங்கையின் பிரதான இருதரப்பு கடன் வழங்குநர்களாக இந்தியா, சீனா ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக போட்டித்தன்மையினால் இலங்கையின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது. சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கு இவ்விரு நாடுகளும் சாதகமான தீர்மானத்துக்கு வரவில்லை என தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் பாரியார் யலானி பிரேமதாஸ் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட எடுத்துக்காட்டாக திகழும் பெண்களை ஒன்று திரட்டும் விசேட நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்படி சந்திக்க திட்டமிட்டிருந்த பெண்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அந்த குழுவினரை நேரடியாக தொலைபேசி அழைப்புகள் மற்றும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் விரைவில் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் முதற்கட்டமாக பல்லே பெத்த வித்தியாலயத்தின் கலை ஆசிரியை ஒருவரை சந்தித்த யலானி பிரேமதாசவினால் பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இவ்வாறு எடுத்துக்காட்டாக திகழும் பெண்களை ஒன்று திரட்டி ஐக்கிய எதிர்க்கட்சியின் மகளிர் முன்னணி என்ற புதிய அமைப்பை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.